பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். கண்ணியமிக்கவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையாலும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பரக்கத்தாலும் அரபி அடிப்படை பாடங்கள் 48 தலைப்புகள், அவைகள் யாவை என்பது குறித்து அடியேனின் கற்போம் கற்பிப்போம் என்ற சேனலில் பதிவு செய்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து அரபி எழுத்துக்கள் 29 என்ற தலைப்பில் எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை மற்றும் எழுத்து பயிற்சியின் முறைகளையும் தெளிவாக கற்போம் கற்பிப்போம் என்ற சேனலில் பதிவு செய்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அதைத் தொடர்ந்து அரபி எழுத்துக்களின் மேலே கீழே வரக்கூடிய குறிகளை பதிவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியேனின் இச்சிறு முயற்சியை பொருந்தி கொண்டு அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதத் தெரியாத பெரியவர்கள் மற்றும் சிறுவர்கள் சிறுமிகள் அனைவர்களும் கற்றுக்கொள்ள வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குறிக்கு பெயர் ஜபர். இது ஒரு எழுத்தின் மேலேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் ஜேர். இது ஒரு எழுத்தின் கீழேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் பேஸ். இது ஒரு எழுத்தின் மேலேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் தோஜபர். இது ஒரு எழுத்தின் மேலேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் தோஜேர். இது ஒரு எழுத்தின் கீழேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் தோபேஸ். இது ஒரு எழுத்தின் மேலேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் கடாஜபர் அல்லது மத்து ஜபர். இது ஒரு எழுத்தின் மேலேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் கடாஜேர் அல்லது மத்து ஜேர். இது ஒரு எழுத்தின் கீழேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் கடாபேஸ் அல்லது மத்து பேஸ். இது ஒரு எழுத்தின் மேலேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் சுகுன். இது ஒரு எழுத்தின் மேலேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் ஷத்து. இது ஒரு எழுத்தின் மேலேதான் வரும். இந்த குறிக்கு பெயர் மத்து. மத்தே முத்தசில், மத்தே முன்ஃபசில். இது ஒரு எழுத்தின் மேலேதான் வரும்.